வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. TSSL நடாத்துகின்ற இந்த நிகழ்வானது இன்று ஒரு சிறப்பு ஆய்வு, அதாவது சிறப்பு கருத்தாய்வுக்காக நாங்கள் இன்றைய நிகழ்வில் கூடியிருக்கின்றோம். அதாவது எப்படி பார்த்தோம்னா, இந்த காலம் சக்தி வழிபாடு. முதலில அந்த முத்தேவியரின் வணக்கங்களும் அந்த முத்தேவியரின் ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று முதல்ல வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த காலம் நவராத்திரி காலம் என்று சொல்லுவார்கள். காலங்கள் எப்போதுமே வராது. அந்த வருங்காலத்தை லபக்கென்று நாங்கள் பிடித்து கொண்டிருக்க வேணும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. சக்தி வழிபாடு என்பது காலங்காலமாக நாங்கள் எங்களோட பண்பாட்டோட ஒன்றித்த ஒன்றாக இருக்கிறது. இந்த சக்தி வழிபாட்டின் முக்கியத்துவம், அதனால் ஏற்படுற நன்மைகள் எங்களோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கட்டாயமாக கொடுக்க வேணும். ஏனென்று கேட்டால், ஏன் இதை கொண்டாடுகிறார்கள், இதில் உள்ள நன்மைகள் என்ன, ஏன் இதை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம் போன்ற விடயங்களை இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறப்பு ஆய்வு செய்ய போகிறோம். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் உங்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாயும் விழிப்புணர்வாயும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் வருகிறோம். அதாவது எப்படி பார்க்கிறோம்னா, சக்தி என்பது எங்களுக்கு தேவையான ஒன்று என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த சக்தி எப்படி ஏன் தேவை? எங்களுக்கு உணவு உண்டால்தான் எங்களுக்கு சக்தி பிறக்கிறது ஒரு வேலையை செய்வதற்கு. அதுபோல இறை சக்தி இருக்கும் போதுதான் எங்களால மனம் சாந்தி அடையக்கூடியதாக இருக்கிறது. மனம் பூரணமாக ஒரு நல்ல நிலையில இருக்கும். இப்ப இதையும் சிந்தித்துக் கொள்ளலாம் என்றது என்னுடைய நினைவு. சரி, இப்பொழுது நான் உங்கள் இருவரிடையும் ஒவ்வொருவராக நான் வருகின்றேன். சிவசெல்லம் ஆரம்பித்து, இப்ப நீங்கள் நிறைய இடங்களில பார்த்தால் ஒரு சமய அனுஷ்டானங்கள்ல மிக தீவிரமாக ஈடுபடுற ஒருவர். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எப்படி ஏன் இந்த இறை வழிபாடு, அதுவும் இந்த சக்தி வழிபாடு முக்கியமா ஏன் இன்றைக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் இனிய வணக்கம். TSSLM ஜெர்மனி நடத்தக்கூடிய அற்புதமான இந்த நவராத்திரி கால சிறப்பு கருத்தரங்கிலே மரியாதைக்குரிய நடுவர் நகுலா சிவநாதன் அவர்களுடைய தலைமையில் நல்லதொரு கருத்திலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, மிக சிறப்பான ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் ஏன் சக்தி வழிபாடுகள் மிகவும் அவசியமாகின்றன அப்படின்னா, பெரும்பாலும் சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, வைஷ்ணவ வழிபாடுன்னு பொதுவா இந்து மதத்துல 6 பிரிவுகளை ஆதிசங்கரர் பிரிச்சு கொடுத்தார். ஆனா நடுவர் அவர்களே, நீங்க நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6 சமயங்கள்ல சக்தி வழிபாடு இல்லாத மதம் எதுவுமே கிடையாது. இப்போ கருணாதிபத்தியம், அது விநாயகரை வழிபடக்கூடியது. விநாயகரை வழிபடக்கூடியவங்க விநாயகருக்கு பக்கத்துல அவருடைய தேவியரையும் வழிபடத்தான் செய்யறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல விநாயகருக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்றோம். இதுவே இந்தியாவுல வடநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சித்தி புத்தின்னு 2 மனைவியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல கௌமாரம் என்பது முருக வழிபாடு. முருக வழிபாட பண்ணும்போது முருகரை மட்டும் வழிபட்டு புண்ணியம் இல்ல, முருகருக்கு பக்கத்துல இருக்கிற வள்ளி தேவயானைக்கும் கண்டிப்பா நாம வழிபாடு செய்துதான் தீரணும். வள்ளி தெய்வயானை இல்லாம முருகரே கிடையாது. அதே போல சூரிய வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் உஷாதேவி பிரதியுஷாதேவி இல்லாம சூரிய வழிபாடு கிடையாது. சிவ வழிபாட்டிலையும் சிவ சக்தி இல்லாம சிவ வழிபாடு கிடையாது. திருமால் வழிபாட்டிலையும் மகாலட்சுமி இல்லாம திருமால் வழிபாடு கிடையாது. எந்த ஒரு வழிபாடா எடுத்துக்கிட்டாலும் தேவியருக்கு முக்கியத்துவம் உண்டு. நடுவரவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. தேவியர் வழிபாட்டுல மட்டும் சிவனுக்கோ பெருமாளுக்கோ முருகருக்கோ விநாயகருக்கோ முக்கியத்துவம் கிடையாது. எத்தனையோ கோவில்கள், சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அம்பாள் சன்னதி இல்லாத சிவன் கோயில்களே கிடையாது. திருமால் கோயிலுக்கு போனீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சன்னதி இல்லாத திருமால் கோயில்களே கிடையாது. ஆனா ஒவ்வொரு தெரு முக்குல கூட மாரியம்மன், காளியம்மன், முத்துமாரி, சந்தனமாரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோவில்கள், சிவ ஆண் துணை இல்லாத பெண் தெய்வங்கள் தெருமுக்குல கூட உண்டு. பெண் துணை இல்லாத ஆண் தெய்வங்கள் பெரிய பெரிய கோயில்கள்ல கூட கிடையாது. சக்தி வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய காலகட்டத்துல பெண்கள் அன்றிலிருந்து இன்று வரை பெண்களை தெய்வமாக வணங்கினார்கள் என்பதனுடைய எச்சங்கள் தான் இன்றைய வழிபாட்டினுடைய சக்தி வழிபாட்டினுடைய உச்சம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஆமா. அப்ப இப்ப நாங்க பாக்க எங்களுக்கு உண்மையிலேயே தேவை அந்த சக்தி வழிபாடு. இந்த சக்தி வழிபாடுதான் ஒரு, அதாவது பெண்ணின் வழிபாடு தான் நாங்க சக்தியாக இருக்கிறோம். சிவனும் சக்தியும் பார்வதியும் சிவனும் இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அது அந்த வகையில எங்களுக்கு ஒரு பெண்ணின் ஆசி, அதாவது ஒரு பெண் தெய்வங்களின் ஆசி
முக்கியமாக தேவைப்படுகிறதுன்றது நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது அப்ப ஏன் அந்த பெண் தெய்வங்கள்லாம் முக்கியம் என்ற ஒரு கேள்வி குழந்தைகள் கேட்பது இயல்புதான். ஏன் சக்திக்கு வழிபட வேணும் என்று சிவனுக்கும் ராத்திரி சிவராத்திரி என்று சொல்லுகிறோம், சக்திக்கும் ராத்திரி நவராத்திரி என்று சொல்லுகிறோம். ஆனா இந்த சக்தியின் வழிபாடு உட்புறமாக நாங்கள் எடுத்தோம்டா ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்குதல்ல, அது ஏன் என்று பார்ப்போம். அதாவது ஏன் நாங்க சக்தியை இந்த காலங்கள் சக்திக்கு வழிபாடு சும்மா கும்பிட்டுட்டு நாங்கள் புக்கை மோதகம் இதுகள் எல்லாம் படைச்சிட்டு பொங்கல் எல்லாம் காணும் என்று நினைக்கிறோம். ஆனா ஏன் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருக்கின்றது. பாப்போம். அதுக்கு நீங்க சொல்ல போறீங்களா? வனஜாவிடம் கேட்போமா? வனிதாக்கா சொல்லட்டும். வனிதா சொல்லுங்கள், நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? ஜெர்மனி TSSL கழகத்திற்கும் தமிழ்மணி அம்மா நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் தம்பி சிவசெல்வ மாரிமுத்து அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு சக்தி வழிபாடு நம்ம எல்லார்ட்டையும் பரவலா இருக்கு. இதை தொடர்ச்சியா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த 9 நாள்கள்ல நம்ம சக்தி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி. அதாவது நம்ம லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை இந்த 3 பேரையும் நம்ம வழிபாடு பண்றதான் நம்ம இந்த நவராத்திரின்னு சொல்றோம். நவ அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். அதாவது இது தீமைக்கு எதிரான ஒரு பண்டிகை. இது எதுக்கு நமக்கு முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க சக்தியானவள் பலவித சக்தியும் ஒன்று சேர்ந்து ஒரு கொடுமைக்கு ஒரு தீமைக்கு எதிரான ஒரு வெற்றியை தர்றாங்க. அவங்களத்தான் நம்ம சக்தியா பிரகடனப்படுத்தி இருக்காங்க. அந்த சக்தி தேவியை நம்ம வழிபடுறதான் இந்த துர்க்கை. அதாவது இந்த கெட்ட இது 3 நாளா 3 நாள் துர்க்கைக்கும், 3 நாள் லக்ஷ்மிக்கும், 3 நாள் சரஸ்வதிக்கும் நம்ம வழிபாடு செய்யறோம். சரி, இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி சக்தியை ஏன் போட்டுறோம் அப்படின்னா, அவங்க வலிமையானவங்க, ஒரு தீமைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குணமும் இதுவும் நம்ம பெண் தெய்வங்களுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு தொடர்ச்சியான ஒரு இதா பாக்குறோம் நம்ம. ஆமா, அதை நாங்க வீட்டிலேயே பார்க்கலாம். ஒரு பிள்ளை ஒரு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு அம்மாவிடம் தான் போய் கேட்கும், அப்பாவிடம் உடனே கேட்காது, அம்மாவிடம். அப்ப சக்தியிடம் இருந்துதான் சிலவற்றை பெறலாம் என்றது எங்களுக்கு இறைவன்பால் தந்ததும் ஒரு ஐதீகம் தானா. அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை இந்த பெண் தெய்வங்களுக்கு ஏன் கொடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வலிமை, அந்த வெற்றியை கொடுக்கிற அந்த ஒரு வலிமையை சக்தி கொடுக்குறாங்க. 2வது வாழ்க்கையில பல பரிணாமங்கள் இருக்கு அப்படின்றத அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த ஆத்ம சுத்தி, ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு இந்த வழிபாடு பண்றதுனால நம்ம எல்லாருக்குமே கிடைக்குது. அத இந்த பெண் தெய்வங்கள் வழியா நம்ம செய்யறோம். நம்ம முன்னோர்கள் நம்மள நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சா இது நல்லது. அந்த வாழ்வியல் ஒழுக்கம் குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒழுக்கமா இருக்கிறது நல்லது. தீமைக்கு எதிரான வெற்றி நல்லது. அந்த தீமைக்கு எதிராக நம்ம குழந்தைங்க இருக்கணும் அப்படின்றத இத பின்னாடி வழியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அத ஒரு ஆன்மீக வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனதை சுத்தப்படுத்துறோம். முக்கியமா அந்த யோகா ஆன்மீக வழியா பல செய்திகளை நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். முன்னோர்கள் வழியா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கிறோம். அப்போ அந்த ஆன்மீகத்துல நம்ம பக்தியா இருக்கிறது, பாடல்கள் பாடுறது, அதன் மூலமா சுண்டல், கொழுக்கட்டை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஹெல்த்துக்கும் நம்ம உடலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வகையான பயிர்கள், எல்லா வகையான சாதங்கள், அனைத்து வகையான பூக்கள் அப்படின்றப்போ மனசுக்கும் நல்லா இருக்கு. நம்ம உடல் ரீதியாவும் அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதெல்லாம் குறைவா அந்த வெல்லம் இதெல்லாம் சேர்க்கும் போது நம்ம ஹெல்த்துக்கு, அதாவது முக்கியமா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை ஊட்டக்கூடிய பொருட்களா இதெல்லாம் இருக்கு. நம்ம சும்மா இதை சாப்பிடுமான்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ உடல்நிலையும் பலமாக்குது, மனநிலைமையும் பலமாக்குது இந்த திருவிழாக்கள், இந்த பண்டிகைகள். இதனூடா சொல்றது என்ன அப்படின்னா, அடுத்த குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு இந்த பாடல், தியானம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு உறவு, ஒரு ஒற்றுமை நமக்கு பலப்படுது. அதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இத தனியா இத பண்ணுங்க, அதை செய்யுங்கன்னா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா இதன் மூலமா குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களுக்கு நல்லது, ஒரு ஒற்றுமை ஏற்படுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய சமுதாயத்தை வலுப்படுத்துது, ஒரு குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஆமா, அருமையான ஒரு விடயம்.
அதாவது நாங்கள் சக்தி வழிபாடு, கூட்டு வழிபாடு ஏன் சிறந்தது என்று பார்த்தோமானால், இப்ப ஒரு கை தட்டி ஓசை வராது, 2 கையும் தட்டும் போதுதான் ஓசை வரும். பல பேர் சேர்ந்து ஒரு புராணத்தையோ ஒரு தேவாரத்தையோ பதிகத்தையோ படிக்கும் போது அது பெரிய ஒரு பேரொலியாக காது கூடாக போய் இந்த ஓம் என்ற மந்திரத்தை நாங்க சொல்லி பார்த்தா, ஓம் என்றாலே அடிவயிறுல இருந்து வரும்போது கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை உருவாகுது. முதலாவது அந்த சக்தி வழிபாடு என்பது நாங்கள் ஒரு ஒற்றுமையை நீங்க சொன்னீங்கள், அதாவது முத்தேவியரும் சேர்ந்து கொண்டாடுற இந்த நாள் ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துற ஒன்றாக இருக்கின்றது. பெண்கள் இருந்தால்தான் சண்டை பிடிப்பார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த பெண்கள் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு நாள் கல்வி, ஒரு நாள் செல்வம், ஒரு நாள் வீரம் என்று அந்த 3 நாட்களை பிரித்து பார்க்கும்போது அங்க கூட ஒரு ஒழுங்கு இருக்குது, அங்க கூட ஒரு ஒற்றுமை இருக்குது. வெற்றிக்காக கொண்டாடப்படும் விழா என்று இறுதி நாள்ல நாங்கள் விஜயதசமியை கொண்டாடுகிறோம். அப்ப இந்த விரதங்கள் பிடிச்சு அந்த சக்தியை பெற்று அந்த சக்தியின் மூலமாக எங்களுக்கு ஒரு பலம், ஒரு வெற்றி நாங்கள் கிடைச்சது நிறைவேறுது என்ற ஒரு எண்ணப்பதிவு இருக்கின்றது. அழகாக சொன்னீர்கள். அடுத்தது தீமைக்கு, அதாவது இந்த காலங்கள்ல நீங்க வழிபட்டு பார்த்தா தீமைகள் அகல, நன்மைகள் பெருக, சக்தி எங்களுக்கு உருவாகக்கூடிய வல்லமை இருக்கின்றது. உண்மை அதான் வல்லமை தந்து இடுவாள் வர சக்தி வாழி என்றே துதிப்போம் என்றெல்லாம் சொல்றோம். அந்த வல்லமை என்றது எங்களுக்குள்ள வர வேணும். அந்த வகையில் நல்ல ஒரு யதார்த்தமா நீங்க பார்த்திருக்கிறீர்கள். சரியான உண்மை. அதாவது சக்தி என்றால் எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு பேச்ச பேசக்கூட எங்களுக்கு ஒரு சக்தி பிறக்குது. ஒரு சக்தி வேணும், அது மூச்சில இருக்க வேணும், பேச்சில இருக்க வேணும் என்றால் அது எங்களுக்கு ஒரு எனர்ஜியா வருகுது என்றால் இந்த வழிபாடுகள் பெண்கள் ஊடாக சில விடயங்களை நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களோட யதார்த்த வாழ்க்கையில இருக்கு. அது மாதிரி தான் இறைவன் பாலும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் தான் கட்டாயமாக உங்களோட சித்தி கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். ஒரு பெரியவர் எனக்கு நீண்ட காலத்துக்கு முதல் சொன்னார், சிவனை வழிபட வேணும் தான், ஆனா சிவனை விட சக்தியை வழிபடுவதற்கு உங்களுக்கு நிறைய விடயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுண்டு. அப்ப வரத்தை கூட நாங்கள் பெற வேணுமாகின் அந்த பெண்ணிடம் இருந்துதான் ஒரு அனுமதி கேட்க வேணும். மாதிரி சக்தி வழிபாடுதான் முக்கியம் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி தேவாரங்கள், பதிகங்கள் ஓத பழக்கலாம். மற்றது இந்த உணவு பண்டங்களை படைக்கிறத நீங்க சொன்னீங்கள், அது உண்மையிலேயே ஆரோக்கியம். இப்ப பயறு, உளுந்து, இவை வெல்லம் போன்றவை எங்களுக்கு அந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு வகைகளையும் இந்த காலங்கள்ல நாங்க படைக்கிறோம். அது கூட குழந்தைகளுக்கு பார்க்க ஒரு இதா இருக்கும். அதே நேரம் அதை பகிர்ந்து உண்ணக்கூடிய நிலையை கூட இங்க உருவாக்குறோம். அந்த வகையில இந்த சக்தி வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு பார்வையை இப்ப வனிதா சொல்லி இருக்கிறார். அடுத்த வார ராஜேந்திரன் கேட்போம். வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே. வணக்கம் 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 வணக்கம். இரண்டு சக்திகளுக்கும் வணக்கம். நன்றி நன்றி. அதனால்தான் பெண்ணொன்று வேணும், ஆண்கள் இருந்தாலும் ஓடி ஓடிச்சோம் அவரை. ஆமா, நிச்சயம் நிச்சயம். தாய் அவள் இல்லாமல் எதுவும் இல்லை, அவளின்றி அவனே இல்லை. ஆமா நிச்சயம். எங்க செல்வம் அறிவித்து அவள் என்று சொன்ன உடனே அப்படியே சோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவளின்றி உலகமே இல்லை, அவளின்றி உலகமே இல்லை. எல்லோரும் அவனின்றி அணுவும் அசையாது என்பார்கள். நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கிடுறோம், அவள் இன்றி எதுவும் இல்லை அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிடுறோம். உண்மையிலே அவள் அப்படிங்கிறது தாய். தாய்க்கு இணையான எந்த உறவையும் நம்ம சொல்ல முடியாது. தாய்க்கு இணையாக எந்த உறவுமே இல்லை. இப்போ கோபக்கார தந்தை உண்டு, கோபக்கார மகன் உண்டு, கோபக்கார மகள் உண்டு. ஆனால் கோபக்கார தாய் என்று, குடும்பக்கார தாயின்னு யாரும் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அதனாலதான் அவளுக்கு நவராத்திரி விழா கொண்டாடுறோம். நீங்க சொன்னீங்களே சக்தி, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிமா, என் தந்தையர் நாடன்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலேமா. அப்போ ஒரு பாரதிக்கு ஒரு தந்தைன்னு சொன்னாலே ஒரு சக்தி இருக்கணுங்கிறான். தந்தையோடு சேர்ந்ததான் சக்தி, சிவனோடு சேர்ந்ததுதான் சக்தி. இப்போ முருகன் கையில வேல் இருக்குங்கிறாங்க, அது வேல் அல்ல, அதுதான் சக்தி, அது அம்மன். ஏன்னா சிக்கல்ல தந்த முருகனுக்கு அம்மன் தான் வேல் தர்றா. அந்த வேல் வடிவமாக இருப்பவளது வேல் நினைக்காதீங்க, அவள்தான் தாய். ஆமா, அவள்தான் சக்தியானவள். அப்படி ஒவ்வொரு இடத்திலையும் அம்மனை நம்ம இன்னைக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறோம்னா அவள் தாயாக இருப்பதனால்தான். எல்லாவற்றுக்கும் தாயானவள். தன் உடம்பிலே ஒரு பாதிய சிவனுக்கு தந்தவள் இல்லையா? அப்படி எல்லா விதத்திலையுமே அவள் இருந்தவள். ஆடல் கலைகள் என, மொழிகள் என எல்லாவற்றும் அவள் கற்று தந்தவள்.
ஒரு குழந்தையை தாளாட்டுவதற்கும் ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கும் ஒரு தாய்க்கு இணையாக எந்த உறவும் இதுவரை சொல்லப்படவில்லை. நாமெல்லாம் அந்த அம்மனுடைய குழந்தைகள். எல்லாரும் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாயே உன் பிள்ளை வந்திருக்கான், உன் மகா வந்திருக்கா பாரு அப்படிமா. ஏன்னா அவதான் இந்த பூமியை நம்ம எல்லாம் பாதுகாக்கிறவள். சக்தி வழிபாடு எல்லா கிராமங்களிலும் இருக்கிறது. நீங்க பெரிய கோயில்கள் எங்கேயும் இருக்காது. ஆனா சக்தி வழிபாடு என்பது ஒவ்வொரு ஊர்லயும் கிராம தேவதையாக வழங்கப்படுகிறது. ஒண்ணு காளியம்மனாகவோ மாரியம்மனாகவோ அந்த ஊர் மக்கள் வழிபடுகிறார்கள். அவருக்கு ஏதேனும் பிரச்சனைன்னு சொன்னா நேரடியா போய் பெரிய கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. பிள்ளையார் ஒரு ஊருக்கு இருக்கும். ஆனாலும் பிள்ளையார பெரிய தெய்வமா அவர் நினைச்சுக்கிறது கிடையாது. மிக கண்கண்ட தெய்வமாக தாயை வழிபடுவதனால் அந்த காளித்தாயே நீதான் என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. எல்லா அவர் வேண்டுகிறாங்க. சக்தி அவதான் நமக்கு உடம்புக்கே சக்தி தரணும். சக்தி இல்லைன்னா சிவனேன்னு கிடம்பாங்க. கிராமத்துல உடம்புல சக்தி இல்லையா அப்ப சிவனேன்னு கிடம்பாங்க. அப்ப சிவன் கூட சக்தி இல்லைன்னா அவன் செயல்பட முடியாது. ஒரு சிவனை செயல்பட வைப்பதற்கே ஒரு சக்தி வேணும். இப்ப எங்க செல்வமாரி முத்தெல்லாம் இப்ப செயல்படாம இருக்க காரணம் ஒரு சக்தியை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த சக்தி வந்த உடனே ஒரு செயல்பாடு வேற நல்லது நல்லது. நம்ம சக்தின்னு சொன்ன உடனே அவர் அச்சோட அவர் சொல்லல புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் சக்தியோட இருக்கிறீங்க, நான் சக்தியை தேடிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அதுதான் ஒரு சக்தி. தேடுவதும் ஒரு சக்தி தான். நம்மகிட்ட எனர்ஜி இருக்கணும். சக்தி இருந்தா தான் எதையும் தேட முடியும், எதையும் படிக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். எல்லாவற்றையும் சாதிப்பதற்கு ஒரு சக்தி வேணும் என்றால் அவள்தான் சக்தியாக இருக்கிற அம்மன். 7 நாட்கள் இல்ல 9 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அதாவது நவம் என்றால் ஒரு 9 வகையான குணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஒரு பெண்ணிடத்துல நான் பார்க்க முடியும். ஒரு பெண்ணிடத்துல நீங்க சொல்லலாம் அதாவது ஒரு ஏதோ சொல்லுவாங்க, அந்த 9 வகையான குணங்கள் இருக்குது அல்லவா, சுவை போல அந்த 9 வகையான குணங்களை ஒரு பெண் ஒரே நேரத்துல வெளிப்படுத்த முடியும். கொஞ்ச நேரத்துல சக்தியாக இருப்பாள், கொஞ்ச நேரத்துல சாந்தமா இருப்பாள், கொஞ்ச நேரத்துல தாயாக இருப்பாள். அப்படிங்கிற மாதிரி நவரசத்தையும் வெளிப்படுத்துகிறவள் பெண். அதனால்தான் அவளுக்கு நவராத்திரியை வழங்குவார்களோ என்று நாம ஒரு புதுசா ஒரு கதை சொல்லுவோம். அதெல்லாம் உண்மையில அவளுடைய குணங்கள் தான். ஒவ்வொரு சக்தி வழிபாட்டிலையும் குணம்தான். ஆனால் 3 முப்பெரும் தேவிகள்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய வழித்தோன்றல்களாக ஒவ்வொன்றும் என்ன செய்யறாங்க, நமக்கு நவராத்திரி விழாக்களிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றால் அவள் சக்தியை முன்னிலைப்படுத்துவதுதான். எல்லாருமே சிவனையே நீங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இல்ல. அம்பாளுக்கும் ஒரு விழா வேணும், தாய்க்கு வேணும் என்பது போல அன்னைக்கு எல்லாரும் அது விழாக்கள் கொண்டாடுவதே ஒரு மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் எல்லாம் தன் வீட்டுக்கு அழைத்து வருப்பது. எங்க வீட்டுல கொழு வச்சிருக்கிற வாங்கம்மாங்க. பார்க்க மட்டுமல்ல, அந்த கொழுவில இருந்து பூஜையில இருந்து அந்த பஜனையில இருந்து கலந்து கொண்டால் அவர்களுக்கு உணவு கூட வைக்கிறார்கள். உணவு கூட விருந்து வைக்கின்ற நிலைமையெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. இதெல்லாம் எதுன்னா இதெல்லாம் ஒரு பக்தியை மக்களிடத்திலே விதைக்க வேண்டும் தான். வெள்ளைக்காரர்கள் நம்ம இடத்துல ஈஸியா மதத்தை மாற்ற முடியல. ஏன்னா நம்மகிட்ட சக்தி வழிபாடு வீட்டிலே இருக்குது. ஒரு திருவிளக்கு முன்னால் உட்கார்ந்து அவர் திருவிளக்கு ஏத்தி விட்டால் அவள் சக்தியின் வடிவமாக இருக்கிறாள். ஒவ்வொரு விளக்கிலையும் தாய் வாசம் செய்வதனால் தான் அனுசரிறாங்க. மதம் மாற்ற முடியவில்லை என்று சொல்றாங்க. எல்லா கண்டத்தையும் மாற்றி விட்டேன், ஆசியா கண்டத்தை அதிகமா மாற்ற முடியவில்லை. இந்தியாவை நாங்கள் 400 ஆண்டுகள் ஆண்டால் கூட அங்கே மதம் மாற்ற முடியவில்லை. என்ன என்று சொன்னால் இவர்கள் கோயில்களுக்கும் போறதில்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வீட்டிலே கோயிலாக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் பூஜை அறையில் வைத்திருக்கிறோம். அங்கே விளக்கு ஏற்றாமல் ஒவ்வொரு நாளும் விளக்கு ஏற்றுகிறோம். இதுதான் நமக்கு வழிபாடு. நம்ம போய் சர்ச்சுக்கு போறது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போறதில்ல, வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் கோயிலுக்கு போறதில்ல. வீட்டிலே விளக்கு ஏற்றுகிற பொழுது ஒரு அம்மனை நாம் என்ன செய்யறோம், அந்த வீட்டிலே வர வைக்கிறோம். குலதெய்வத்தை கொண்டாடுகிறோம். இன்னொன்னு, நம் வீட்டுல இளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இறந்து போனால் அவர்கள் அந்த வீட்டிலே கன்னி தேவதையாக இருக்கிறார்கள். அது ஒரு விதமான சக்தி வழிபாடு இங்க கிராமங்களில் நடைபெறுகிறது. அவளுக்காக அவள் விரும்பியதை வாங்கி படைத்து அவள் இறந்த நாளிலே கொண்டாடுகின்றார்கள். எங்க செல்வமாரிமுத்து வீட்டுல கூட சக்தி வழிபாடு நடக்குது. அதுக்காக சேலையெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. 1 வருஷம் வரைக்கும் அந்த சேலையெல்லாம் ஒரு பெட்டியில வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க, படைச்சு சாமி கும்பிட்டுட்டு அது 1 வருஷம் வரை அந்த சேலை யாரும் எடுக்க மாட்டாங்க. மீண்டும் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பெட்டி அடிச்சுவாங்க. சிலர் அந்த எங்க ஊர்ல எல்லாம் என்ன பெட்டி இருக்குன்னா, இந்த நார் பெட்டி மாதிரி இருக்கும். இல்ல சாரியன் அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறதோ? ஆமா, அத வச்சிருப்பாங்க. வச்சுட்டு 1 வருஷத்துக்கு கழிச்சுதான் அதை எடுப்பாங்க. எடுத்து யாரு கட்டுறது? இது கன்னி இது
ஒவ்வொரு வீட்லயும் சில கன்னி தேவதைகள் இருப்பாங்க. அதாவது சிறு வயதுல இறந்த பெண் குழந்தைகள். அவங்க வந்து அந்த வீட்டுல ரொம்ப துடியா இருப்பாங்க. குலதெய்வத்துக்கு அடுத்து எல்லாரும் வணங்குற ஒரு தெய்வம் இருக்குன்னா அது வந்து கன்னி தேவதை. அது மிகச்சிறந்த சக்தி வழிபாடுதான். ஆண்களுக்கெல்லாம் கும்பிடப்படுறது இல்ல. எத்தனையோ ஆண்கள் இறப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் யாரும் வணங்குவதில்லை. பெண்கள் இறந்தால் மட்டும்தான் அது கன்னி தேவதையாக வழங்கப்படுகிறது. இப்படி வழிபாடும் எங்களுடைய கிராமங்கள்ல இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. செல்வமாரிமுத்து வீட்டுல அது நிச்சயமா நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் அவங்க அம்மா சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி சக்தி அம்மனாக எங்க ஊர்ல ஐப்பசி வந்தால் அம்மன் திருவிழா. எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு மாதங்கள் இருக்கும். எங்க ஏரியால பொறுத்தலாம் ஐப்பசி பிறந்ததுல இருந்து வெள்ளி செவ்வாய் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு திருவிழா நடக்கும். எங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் வடக்கு பார்த்து இருக்கிற அம்மன், வடக்குத்தி அம்மன் சொல்லுவாங்க, அல்லது காளி அம்மன் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 28 நாட்கள் விரதம் இருந்து முளைப்பாரி கொடுத்து அதை என்ன செய்வோம், அந்த அம்மனை கொண்டாடுறோம். அதுல 2 அம்மன் சொல்றாங்க. எங்க வடக்குத்தி அம்மன். சரி, இந்த அம்மன் வழிபாடு என்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒன்றுதான். சக்தி வழிபாடு ரீசன்ல போட்டீங்க. வந்து முத நாளே சில ஊர்ல முத நாளே வடக்குத்தி அம்மன் அனுப்பிட்டு தான் அந்த ஊர் அம்மனை கொண்டாடுவார்கள். சில ஊர்கள்ல எப்படின்னா அந்த அம்மனை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற பொழுது மதியம் 1 மணி அளவுல கூழ் காய்ச்சி வடக்குத்தி அம்மனை அனுப்பி விட்டுட்டு இந்த ஊர் அம்மனுக்கு கிடாய் வெட்டுவாங்க. இப்படி 2 விதமா எங்க ஊர்லயே அந்த சக்தி வழிபாடு வித்தியாசமாக நடைபெறுகிறது. அது வந்து உந்துதலை கொடுக்கிறது. ஆனா அது நவராத்திரியில அல்ல, நவராத்திரியில அந்த சக்தி வழிபாடு இல்ல. நீங்க சொன்ன வழிபாடு வேற நாட்கள்ல. ஆமா, ஐப்பசி, அதாவது ஐப்பசியில வந்து எங்க ஊர்ல சக்தி வழிபாடு இந்த ஏரியா முழுக்க வெள்ளி செவ்வாய் நடக்கும். இது நம்ம நவராத்திரி அப்படிங்கிறது வந்து எல்லா கிராமங்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு டவுன்கள்லயோ எல்லா இடத்துலயுமே வந்து பரவலா இருக்குது. இங்க வந்து தசரா, அதாவது எங்களுக்கு பொதுவாக என்னன்னா நம்ம எப்படி கல்கத்தாவில ஒரு தசரா இருக்குதோ அது போல இங்க திருநெல்வேலியில தான் தசரா உண்டு. பாளையங்கோட்டையிலயும் நம்முடைய முத்தாரம்மன் கோயில் இருக்குது இங்க தூத்துக்குடி பக்கத்துல. இங்கதான் குலசை முத்தாரம்மன் கோயில், இங்கதான் மிகப்பெரிய ஒரு தசரா. 2 தான் நம்ம இந்தியாவிலேயே நடைபெறுகிறதாக சொல்லுகிறார்கள். அது இங்க விமர்சையா இருக்கும். எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு வேஷம் போட்டு காளியாக அம்மனாக வேஷமிட்டு மடிப்பிச்சை ஏந்தி அந்த காணிக்கை பெற்றெல்லாம் நினைச்சாங்க போறாங்க. செல்வமாரிமுத்து அம்மா கூட இந்த அம்மனுடைய சக்தி வழிபாட்டுல மாலை அணிவிச்சிருக்கிறாங்க. அவங்க விரதம் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு விரத சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் அச்சோன்னு உட்கார்ந்து இருக்காரு. இவரு வாய்க்கு ருசியா சாப்பிடுவாரு. அம்மா சொல்லிருச்சு, எப்பா 8 நாளைக்கு விரத சாப்பாடுதான், பச்சரிசி சோறுதான், அதைத்தான் நீ சாப்பிடணும். நான் சரிம்மா நான் சாப்பிட்டுக்கிட்டுதேன், எதை வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லி பக்தியோட அம்மாவோடு சேர்ந்து மகன் நினைச்சாங்க விரதம் இருக்கிறாங்க. இது எங்க ஊர்ல நவராத்திரி முன்னிட்டு தான் அந்த தசரா விழா நடக்கும். இங்க ஒவ்வொரு நாளும் எங்க ஊர்ல திருவிழா தான். இப்ப ஏற்கனவே 2 திருவிழால செல்வமாரிமுத்து ஒரு திருவிழாவில சொற்பொழிவாற்றி இருக்கிறார், நான் ஒரு திருவிழாவில சொற்பொழிவாற்றி இருக்கிறேன். சரி, உங்களோட இடையிடையா ஃப்ரீசர்ல வருது, இடையில குறுக்குட எண்ணெயும் விட வேணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி, நீங்க சொன்ன அந்த விடயம் சரி. இப்ப நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு, இப்ப நாங்கள் எல்லாரும் பெரியாக்கள்லாம் கோவில்ல போவோம், பெரியாக்கள்லாம் கோவில்ல வழிபடுவோம், பிள்ளைகளை சும்மா கூட்டி கொண்டு போவோம், அதில் ஏனோ தானோண்டு விளையாடி போட்டு வருங்க. இப்ப நாங்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவளின்றி ஏதும் இல்லை என்று சொல்லலாம். அவனின்றி அனுபவம் அசையாதுண்டு, அவளின்றி ஏதும் இல்லை என்று சொல்லலாம். நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் இந்த காலங்களில நடனமாட அந்த கோவில்களில எல்லாம் விடுகிறோம். அதாவது அந்த சக்தியின் ஒரு கலைதான நடனம். அப்ப நீங்க நடனங்கள் ஆடலாம், பாடலாம், பேச்சுகள் செய்யலாம், அந்த பிள்ளைகளை நாங்கள் விடுகிறோம். ஒற்றுமை என்பது அங்க காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த விழாக்கள் தான் எங்களை எல்லாரும் இணைச்சு வைக்கிறது. ஏதாவது ஒரு விழா வைக்கும் போதுதான் பலர் இணைகிறார்கள். அது கூட உள்ளுக்குள்ள ஒரு யதார்த்தமான தத்துவம் அமைந்து இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனாலும் அந்த பிள்ளை ஒரு கேள்வி கேட்குது, ஏன் நாங்க இந்த சக்தி வழிபாட செய்யணும், அதுமே இந்த காலத்துல செய்யணும் என்றால் நீங்கள் அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? இப்ப சக்தி இது காலங்காலமாக தொடர்கிற ஒரு தொடர்பு. இது சக்தி வழிபாட்டை நம்ம வந்து ரொம்ப டீசெண்டா இருக்கிறோம், ரொம்ப நாகரிகமா வாழ்றோம்னு அதை விட்டுற முடியாது. ஏன்னா முன்னோர்கள் வணங்கியதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போகணும். நம்ம அடுத்த தலைமை கடத்தினால்தான் அந்த சக்தி வழிபாடு நம்ம இடத்துல இருக்கும். இப்ப மாதிரி நம்மகிட்ட இருந்து எல்லா பழக்கத்தையும் புடுங்கிட்டாங்க, நம்ம அதிகத்தை தொலைச்சிட்டோம். இன்னும் இருக்கிற ஒரு சில இருக்கணும்னா அந்த குழந்தைகளுக்கு தான் விழா கூட்டு போய், இப்ப தூத்துவாரி அம்மன் எங்க பாளையங்கோட்டை இருக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் இப்ப எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது.
அவர் ஒரு நாள் பேசிட்டார், நான் ஒரு நாள் பேசிட்டு, அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சி உண்டு. குழந்தைகள் கும்மி ஆடுறது, கோலம் ஆடுறது, அப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் குழந்தைகளை பயன்படுத்துறோம். ஏன்னா பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் தேவையில்லை, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். அம்மன் வழிபாடு இருக்குது, இதை நம்ம எல்லா வீட்லயும் கொண்டாடணும் மாதிரி குழந்தைகள் குதூகலமாக இந்த தசரா, எங்க ஏரியால தசரா சொல்றோம், இந்த நவராத்திரி விழாக்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொம்மைகளை வாங்கி சேகரிப்பது, அந்த பொம்மைகளை எல்லாம் வச்சு அடுக்கி அதுக்கான பூஜைகள் செய்வதில் இந்த குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துறார்கள். ஏன்னா நம்ம வீட்டுல வைக்க முடியாது கூட, பக்கத்து வீட்டுல ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம போகிற பொழுது அந்த குழந்தைகளிடத்திலே பக்தியை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிச்சயமானது. இது நம்ம இடத்துல 4 பேர் சேர்ந்து அந்த விழாவை நடத்துற பொழுது மகிழ்ச்சி ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுது, அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த வழிபாடு கடத்தப்படுகிறது. ஆமா, மிக முக்கியமான ஒன்று. நல்ல அழகாக சொன்னீர்கள். என்னால் கட்டாயமாக அஞ்சல் ஓட்டத்தடியா அடுத்த சந்ததியிட்ட கொடுக்கணும், கடத்தப்பட வேணும். அப்படி என்னதான் அடுத்த சந்ததியும் இதை ஒரு வேணும். எங்களுக்கு இப்படியான இது எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியது, இந்த விழான்றதையும் கொண்டு வரணும். அடுத்தது உள ரீதியா ஒரு சுத்தமான நிலை இங்கு வருகிறது. 9 நாள் விரதம் பிடிக்கிறோம். சில பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் எல்லாம் விரதம் பிடிப்பார்கள் சில நேரம். நாங்க எல்லாம் எங்கட காலங்களில இந்த நவராத்திரி காலம் எல்லாம் விரதம் பிடிச்ச காலமாயும் இருக்கிறது. ஆகவே அப்படியான நேரம் அந்த உளங்கூட சுத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. நாங்கள் மாமிசங்கள் இதுகள் புசிக்காமல் தனியா மரக்கறி உணவுகளை மட்டும் உண்டு வாழைக்கு, அங்க கூட அந்த ஒரு மரக்கறியின் சக்தி எங்களுக்கு வரைக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு சாத்வீக குணங்கள் எங்களுக்கு இருக்கும். ஒரு எப்படி என்ற ஒரு அசாத்திய குணங்கள் இல்லாமல் சாத்திய குணங்களாக எல்லாம் நல்ல ஒரு மனநிலையில இந்த 9 நாள் நிறைவு பின்னர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை குழந்தைகளுக்கு நாங்கள் கட்டாயமாக சொல்ல வேணும் என்பதை நீங்கள் சொன்ன அந்த நிலை, அதாவது பக்தியை நாங்கள் புகுத்த வேணும். அது பக்தி எப்படி என்றால் பிள்ளைய உணர வைக்கணும். என்ன இப்ப சொல்லுவேன், சக்தி 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 என்றால் சக்தி தானே தீரும் கண்டீரோ என்று என்னுடைய மாஸ்டர் எனக்கு நினைக்கிற 3ஆம் 4ஆம் வகுப்புல சொல்லித்ததை இப்பதான் அது ஞாபகம் வருது. சக்தி சக்தி அப்ப வேறுங்க, சக்தி 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 என்னங்கிற மூச்சிலும் சக்தி, பேச்சிலும் சக்தி, உடலிலும் சக்தி வரும். எந்த ஒரு செயலையும் சாதாரணமா இருந்து என்னால இயலாது சோம்பலா இருக்காமல் எங்களால முடியும் முடியும் என்று சொல்லிக்க விடியும் பொழுதும் முடியும் என்று வரும். அப்ப சக்தி இருக்குது, அப்ப நாங்க சக்தி என்று சொல்லிக்கல வருது எங்களுக்கு. அது மாதிரி பிளத்து அந்த சக்தி வழிபாட்டு பாடல்களை எல்லாம் பாடும்போது எங்களை அறியாமலே எங்களோட உடல்ல ஒரு சக்தி பிறக்கிறதை அழகா சொன்னீர்கள். இந்த விழாக்கள் உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று. நாங்க நினைக்கிறோம் இதுகள் எல்லாம் தேவையில்லை. இன்றைய இந்த நவீன காலத்தை நாங்க பார்த்தோம்டா, கைத்தொலைபேசியின் வருக, சினிமா படங்கள்ட வருக, சின்னத்திரிகள், இது எல்லாம் பிள்ளைகளை அங்க இஞ்சி எல்லாம் திசைய திருப்பி வைக்குது. அவை எல்லாவற்றையும் விட இந்த சக்தி வழிபாடு நமக்கு தேவை. அது ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒன்றண்டு அவர்களுக்கு அந்த தாற்பயத்தை நாங்க சொல்லி கொடுக்கும் போது பிள்ளைகளுக்கும் நல்ல விடயத்தை புகுத்தரம் என்ற ஒரு நினைவு வருகிறது. சரி, இப்ப நாங்க சிவசெல்ல மாரியம்மத்திட்ட போவோம். சிவசெல்ல மாரியம்மத்து வேறுங்கோ. இப்ப சக்தி இல்லாவிட்டாலும் உங்களோட அம்மா உங்களுக்கு சக்தியா இருக்கிறா என்ற ஒரு நிலை இருக்கிறது. என்ன அதிலேயே உங்களுக்கு பெருமை இருக்க வேணும். அதை விட அவர் சக்தி வழிபாடுகள் கூட ஆலயங்களில சென்று செய்கின்றார். ஆகவே அந்த ஒரு இறை சக்தி கூட உங்களுக்குள்ள இருக்கும். என்றால் சொல்லுவார்கள், முந்தி கைலாயத்துக்கு போய் வாரார்கள் குறைவு. அப்படி போய் வந்தாலும் அவைந்த சக்தியை நாங்கள் பெற்றாலே, அவைந்த பாதத்தில கும்பிட்டாலோ அல்லது அவர்களோட தொடர்பு கொண்டாலோ அது எங்களுக்கு வரும் என்று சொல்லிவிடும் முனிவர்மார். எல்லாராலும் மேலாது கைலாயத்துக்கு போவோ அல்லது ஒரு சிறந்த கோயிலுக்கோ போய் வந்தவர்களை தரிசிக்கும் போது கூட எங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால இந்த வழிபாடுகள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் இப்ப அந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். இப்ப அவர் சொன்ன அவர்கிட்ட கேட்டுட்டோம், பிள்ளைகளுக்கு ஏன் நாங்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதை. கற்றுக் கொடுக்க வேண்டுமா, காட்டி கொடுக்க வேண்டும்? பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே அக்கா, இப்போ நீங்க சொன்னது 100% உண்மை. எனக்கு பின்னால என்னுடைய தாயார் தான் எனக்கு சக்தியா இருந்துகிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அது ஒரு 100% உண்மை. பொதுவா அந்த நவராத்திரி காலத்துல அந்த 9 நாட்களும் நாம இன்றைய கால குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அல்ல, நாம் காட்டிதான் கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரு பெண் எவ்வளவு வலிமையானவள் அப்படிங்கிறது இன்றைய சமூகத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன்னா பிறந்து ஒரு 3 மாத 8 மாத 7 மாத 2 வயது 5 வயது குழந்தைகள் கூட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படக்கூடிய இன்றைய கால சூழல்ல பெண் வலிமையானவள், அவள் உடல் அளவுல
வலிமை குறைந்திருந்தாலும் மனதளவுல வலிமையானவள் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த நவராத்திரி காலகட்டத்துல இந்த 9 நாட்களுமே நம்ம வீடு வாசல்ல கோலம் போடுறோம் இல்லையா? எவ்வளவு நீங்க கற்றுக் கொடுத்ததுங்கிற வார்த்தைக்கு சொல்றேன். அந்த கற்றுக் கொடுக்கறத விட காட்டி கொடுக்கிறது. அக்கா அவர்களே, அந்த வாசல்ல கோலம் போடுறது கூட அரிசி மாவு வச்சுத கோலம் போடுவோம் அப்படின்னு தான் நாமெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மலர்களாலையும் கோலம் போடணும், கடலையால கோலம் போடணும், முத்தால கோலம் போடணும், பருப்பால கோலம் போடணும். அந்த கோலங்கள் கூட எந்த நாள்ல எந்த வகையான கோலம் போடணும். இப்போ நவராத்திரியினுடைய 5வது நாள் பறவைகளை கொண்டு கோலம் போடணும். பறவை, அதாவது கிளி பறக்கிற மாதிரியோ ஒரு புறா பறக்கிற மாதிரியான கோலங்களை தான் போடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் அந்த பறவை இனங்கள், பொட்டினங்கள், பூக்கள், நாமங்கள்லாம் அப்போ இந்த பிள்ளைங்க ஒரு கோலம் இப்படி எல்லாம் போடணும் அப்படிங்கிறத படிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நவராத்திரியினுடைய முக்கியமான சாராம்சமே தான தர்மங்கள் அதிகமா நடக்குது. நல்ல ஒரு விடயமா தான தர்மங்கள் தேவை. ஒவ்வொரு நாளுமே என்னென்ன வகையான பொருட்களை தானம் கொடுக்கணும். பொதுவா அம்பிகையானவள் 32 அறங்களை செய்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தேவி மகாத்மியம் சொல்லுது. அந்த 32 அறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, பூ கொடுக்கறது, மஞ்சள் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, எண்ணெய் கொடுக்கறது, வாசனை தைலங்கள் கொடுக்கறது, ரொம்ப முக்கியமா குங்குமம் கொடுக்கறது. இன்றைக்கு நிறைய பெண்கள் அந்த நெற்றியில குங்கும பொட்டு வைக்கிறது அப்படிங்கிற காலங்கள்லாம் மாறி இப்ப ஸ்டிக்கர் பொட்டு வைக்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பண்பும் இன்றைக்கு குறைஞ்சு போச்சு. நீங்க பாருங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு, நல்ல குழந்தையா இருக்கட்டும், பெரிய பழுத்த பெண்களாக இருக்கட்டும், மஞ்சள் பூசி குளிச்சுட்டு அந்த நெத்தியில கொஞ்சம் குங்குமமும் விபூதியும் பூசி வந்தா அந்த தெய்வீ அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டுக்கு அழைச்சு, இப்ப ராஜேந்திரன் சார் சொன்னது போல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்து அவங்களுடைய கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. பொதுவா ராமாயணத்துல உண்டு, தொட்ட கையால கூட தொடல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரி உண்டு. அந்த வரியை மட்டும் இப்ப மேற்கோளுக்கு சொல்றேன். ஆனா ஏன் இப்படி கால்ல விழுறாங்க அப்படின்னா, நடுவர் அவர்களே, இப்ப நீங்க ஏதாவது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்தா நீங்க உங்க கால் பாதத்துல ஒட்டி இருக்கிற அந்த புண்ணியத்துல ஒரு துளி மண் அளவாவது அந்த புண்ணியம் எனக்கும் சேரட்டும்னு சொல்லிட்டா அந்த காலை தொட்டு நம்ம வணங்குறோம், அந்த பலன் நமக்கு கிடைக்கட்டும்னு. அதே போல இந்த நவராத்திரி முழுக்க முழுக்க பெண்களை மதிக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. எத்தனையோ வீடுகள்ல பெண்கள் வேலைக்காரிகளை விட கீழே கொடுமைப்படுத்தக்கூடிய சூழல்ல பெண்கள் தெய்வத்திற்கு சமம்னு சொன்ன ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான். அதுக்கு அடுத்து பெண்களுக்கு நிறைய தான தர்மங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தது இந்த நவராத்திரி காலம். இந்த 9 நாளும் இன்னென்ன சமைக்கணும், இன்னென்ன பொருட்களை வீட்டுல உருவாக்கணும், ஒரு வீட்டை இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிடணும். அந்த நவராத்திரி நேரம் பாருங்க, கிராமங்கள் எல்லாமே முழுக்க அந்த பாட்டு சத்தமும் சாம்பிராணி தூப தீப வாசங்களும் மலர் வாசங்களும் ரொம்ப அருமையா இருக்கும். அதுக்கு அடுத்து இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த உணவுப் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுல இத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இருக்குன்னு இந்த புத்தகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த கதம்பம்னா என்னன்னு எனக்கே தெரியல. நானே எங்க அம்மா கிட்ட கேட்கணும், கதம்பம்னா என்னது, அக்கார வடிசல்லாம் என்னதுன்னு தெரியல, கேட்கணும். இது அந்த மாதிரியான உணவு வகைகள் சத்தான உணவு வகைகளா இருந்தது. இது பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு உடல் வலு சேர்க்கக்கூடியதாகவும் இருந்தது. நடுவர் அவர்களே, இந்த தாம்பூலம் போடுற வழக்கம்லாம் இன்னைக்கு இல்லை. இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு போடுற அந்த தாம்பூல வழக்கம் நீங்க நாம பீடா வாங்கி போட்டு போறோம். அந்த தாம்பூலம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த 9 நாட்கள் விரதம் இருந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவங்க மன நிறைவா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெற்றிலை பாக்குறது. எப்படி வெற்றிலை கொடி படருதோ அதே போல உன்னுடைய குடும்பமும் தலை கட்டும், சந்ததி செழிக்கட்டும்ங்கிறதுக்காக வெற்றிலை பார்க்க சொல்றாங்க. பொதுவா தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுக்க பெண் வழிபாடு இருக்கு. இந்த பெண் வழிபாடு இன்றைய குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருக்குறளோ கொன்றை வேந்தனோ இல்லை, அவங்க பார்த்து இப்படித்தானோ அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில பின்பற்றணும். அதற்காகத்தான் இந்த நவராத்திரி வழிபாடு என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். நல்லது நல்லது. ஆமாம், நாங்கள் அந்த ஆன்மீகத்துக்குள்ள அதிகம் போகாமல் எங்களுக்குள்ள வர அந்த ஒரு சலனம், அதை விட பிள்ளைகளுக்கு இடையில வர கேள்விகள், அதை விட இன்றைய ஜதார்த்தத்துல சிலர் இப்ப அவர் தாம்பூலம் என்றால் மாற்றம் அடையும். அதாவது
வாழ்க்கை என்பது மாற்றம் அடைந்து கொண்டுதான் வரும். ஏன்னா இப்ப சிஸ்டத்துக்குள்ள வாழுறோம். அப்ப எத்தனையோ மாற்றங்கள் வரும். அதுக்குள்ளேயும் நாங்கள் எங்களோட வழிபாடுகள், கலாச்சாரங்கள், பண்பாடுகளோட வாழுறது இன்னும் பெருமைக்குரியது. அண்மையில நான் ஒரு அமெரிக்க பத்திரிகையை வாசித்தேன். அதுல போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலத்துல தான். அதுல முதல் மொழி தமிழ் என்பதை போட்டிருக்கிறோம். அது சுவிட்சர்லாந்து பத்திரிகை அதை போட்டிருக்கிறது, டச்சுல போட்டிருக்கிறது. அப்ப குமரிக்கண்டத்தை தோன்றிய மொழி தமிழ் என்றதை நாங்கள் தேவனைய பாவானற்ற பாடத்தில இருந்து படித்திருக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்ப வெள்ளைக்காரங்கள் எழுதுகிறார்கள். அப்ப அதுல எழுதுறாங்க ஒவ்வொரு இடத்துல, நாங்கள் பண்பாட்டோட வாழுற ஒரு இனம். அதனால ஜெர்மனியில வந்து போலீசார் மிக நல்லது என்று சொல்றது தமிழர்களை. ஏனென்றால் எந்த விதமான தீய குற்றச் செயல்களிலும் நாங்கள் ஈடுபடுவது மிக மிக குறைவு. ஒரு 80% இல்ல, 20% இங்கே இருந்துட்டு சிலர்கள் ஈடுபட்டு இருக்கலாம். ஏனென்று கேட்டா, இப்பவும் அவர்கள் குற்றவியல் குற்ற ஆக்களை கண்டு வாக்கைகளை நாங்களும் அதால போனால் எங்களோட இலங்கை மக்களோ இந்திய மக்களோ அவர்கள் இல்லை, இலங்கை மக்களை அவர் பொதுவாக சொல்றாரு, அது இல்லை, நீங்கள் குற்றங்கள்ல ஈடுபடுற குறைவுண்டு. ஏனென்று கேட்டா, நாங்கள் இறை வழிபாடுகள் இவற்றோட இருக்க குறைவாக இருக்கிறது. ஆனா மிச்ச பேர் செய்யக்கூடிய ஆக்களும் இருக்கிறான். அப்படி பாக்க வந்து எங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்வினை. நான் இன்றைய காலையில திருக்குறள் வகுப்பிலும் அந்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் விரிந்தார் மாட்டு என்ற இதுல வந்து நான் அந்த நல்வினை தீவினை குழந்தைகளை கேட்டேன், நீங்க நல்ல வினை என்ன செய்யறீர்கள், தீய வினை நாங்க செய்யலாமோ? அப்ப இந்த ரெண்டுக்கும் நான் அந்த வித்தியாசத்தை கேட்க, ஒரு பிள்ளை நல்ல வடிவா சொன்னால், நாங்கள் நல்வினை தான் செய்ய வேணும், தீயது செய்தால் நல்லது இல்லை தானே டீச்சர். 2 பேர் சண்டை பிடிச்சால் அதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது நல்லது இல்லை, அது கூடாது. ஏன்னா அந்த குழந்தை ஃபீல் பண்ணுது. நான் உண்மையிலேயே அதிசயிச்சு போனேன். 10 வயது பிள்ளை அவர்களோட உண்மையான சுய ரூபத்தை நான் கேட்கிறேன். உங்களோட சுயமான ஆற்றலின் ஒரு அறுவடையாக நீங்கள் சொல்ல வேணும். அந்த புத்தாத்திலேயோ கருத்துக்களோ சொல்ல வேணும் என்று. ஏன் நாங்கள் நல்லது செய்யணும்? உண்மையா நல்லது செய்து பாருங்கள், எப்போதும் மன நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். தீய செயல் செய்தால் அதை பற்றி யோசிக்கணும், தீய எண்ணத்திலேயே இருப்போம், அதனால முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஆகவே நல்வினை செய்யணும், அந்த நல்லது செய்யணும். அதை குழந்தைகளுக்கு இப்பொழுது உங்களோட கதைக்கு தான் நான் காட்டி கொடுக்க வேணுமா கற்றுக் கொடுக்க வேணுமா? கற்றுக் கொடுக்கிறத விட காட்டி கொடுக்கறது தான் சிறப்புண்டு சிவசெல்வம் ஆரம்பி சொல்லிக்கிறோம். உண்மையும் அதுதான். ஏன்னா நாங்க செய்ய பார்த்து செய்யும் பிள்ளை. குழந்தைகளை பாருங்க, நாங்க சமைச்சு கொண்டிருக்க சின்ன வயதுல பாத்திரங்களை கொண்டு வந்து அவை கரண்டியை போட்டு தட்டி கொண்டு இருப்பினோம். அப்ப அந்த குழந்தைகள் கற்றுக் கொடுக்க கொஞ்சத்தை பெறுகிறார்கள். ஆனா காட்டி நாங்கள் கொடுக்க அந்த குழந்தை முற்று முழுதா பெறுகுது. நீங்க பாருங்கள், இன்றைக்கு ஏன் புரட்சி இருக்கிறது, வன்முறையில ஏன் ஈடுபடுறார்கள், எதிர்த்து ஏன் கதைக்கிறார்கள், மரியாதை இல்லாத தன்மை இன்றைய குழந்தைகளிடம் இருக்கிறது. நேற்று எனக்கு ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி, நான் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன், அவள் இப்படிதான் இருக்கிறாள், இப்படி எழுதி என்ன எழுதி கொண்டிருக்கிறார், போட்டில டீச்சர் படிப்பிக்கிறேன், நேர பாக்குறார். ஐயோ, எனக்குண்டா இன்னும் கோபம் வருது. இந்த பிள்ளை அந்த ஒரு மரியாதை இல்லாம வகுப்புல இருக்குது என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. உடனே அவன் தாய்தப்பன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வந்து வகுப்புல இருக்க மரியாதை என்றது ஆசிரியருக்கு கொடுக்கணும். மரியாதையே இல்லாத மாதிரி பழகுதுகள். இதெல்லாமே இன்றைக்கு இப்படி வருதுகள். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை, ஜெர்மனியில 10ஆம் வகுப்பு, தமிழ்ல 11ஆம் வகுப்பு படிக்குது. ஒரு இளம் பிள்ளை, 16 வயசு. அந்த பிள்ளைக்கு இன்னும் அறிவு இல்லாம இருக்குதா என்ற ஒரு கேள்வி. அப்ப அவைக்கு வந்து நல்ல குணங்களை நாங்கள் ஏற்படுத்தாதது பெற்றோரின் முதற் கடன். நாங்க ஏனென்றா ஆசிரியர் தான் செய்வா எல்லாம் மட்டும் விடக்கூடாது. அடித்தளம் உறுதியாக இருந்தா தான் கட்டிடம் இதா இருக்கும். அதாவது அத்திவாரம் பலமாக இருந்தா தான் கட்டிடம் உயர்வாக இருக்கும். அப்ப நாங்கள் அத்திவாரத்துல குழந்தைகளை பழக்க வேணும். எல்லாரும் சொல்லுவோம் ஆண் பிள்ளைகள் தேவாரம் பாட வராயினும், ஏன் வர மாட்டினோம்? இன்றைக்கு சரஸ்வதி பூசை நாள், சரி மற்ற நாள்லாம் வேண்டாம், வந்து இருங்கோ, நாங்க கூட்டு வழிபாடு செய்வோம், குழந்தைகளை கூப்பிடுங்கோ, நல்ல வடிவா வருவினோம். நானே என்ற மகனே இப்பொழுது 25 வயசு மகன், அவரே வந்து இருப்பார், இருந்து பாடுங்கோ, பிள்ளையாட்ட பாடு ஒண்ணு நீங்க பாடுங்கோ, சரஸ்வதியின் பாட்டு ஒன்று பாடுவோம், நாங்க சேர்ந்து பாடுறோம். கூட்டு வழிபாடு எவ்வளவு முக்கியம். பிள்ளைகளுக்கு வேலை ஆன நேரம் விடுவோம், வேலை இல்லாத நேரம் ஏன் நாங்கள் காட்டி கொடுக்கிறோம்? இல்லை, அது தண்டவாள கம்ப்யூட்டர்ல இருக்குன்னு போட்டு அம்மா தான் பாடுறா, தான் கோயிலுக்கு போறான். அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு மாற்றமடைய செய்ய வேணும் என்றதுதான் எங்களோட இப்படியான கருத்தரங்குகள், இப்படியான கருத்தாய்வுகள் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் என்றது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. சரி வனிதா, வேற என்ன சொல்ல போறீங்க நீங்க?
அதாவது இது மறைமுகமான இன்னொரு கருத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து என்னதான் நம்ம பெண்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுத்தாலுமே நிறைய குடும்பங்கள்ல பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துறது இல்ல. ஓ ரைட். அவங்கள இன்னும் பின்னுக்கே தான் வச்சிருக்காங்க. அத ஒரு ஆன்மீக வழியா பெண்கள் சக்தியோட பிறப்பிடம். அவங்கனாலதான் எல்லாமே. தீமை அழிகிறதும் அவங்கனாலதான். அவங்கள போற்றி கொண்டாடணும். இன்னென்ன வழிகள்ல நம்ம போற்றி கொண்டாடணும் அப்படின்றத ஒரு வரையறையா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு பின்னணியில பெண்களை வந்து நாம வந்து என்ன பண்ணணும்னா முன்னேற்றப்படுத்தணும். வீட்டு பெண்களை நம்ம தெய்வங்களை எப்படி வழிபடுறோமோ அது மாதிரி அம்மாவையோ, மனைவியையோ, தங்கையையோ, அக்காவையோ எல்லாரையும் முன்னேற்றப்படுத்தணும். அவங்கள முன்னிலைப்படுத்தணும். எல்லா விதத்திலயும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத இதன் வழியா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கும் அத வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றது விருப்பம் எல்லாருடையதும். இன்னொன்னு வந்து அதன் மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலை, இலக்கியம், அந்த பாரம்பரிய கலைகள் இருக்கு பாத்தீங்களா? நீ பாடு, நீங்க ஆடுங்க, நீங்க வந்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவெல்லாம் இன்னைக்கு வந்து யாரும் நம்ம கேட்க போறது இல்ல. அத நம்ம கற்றுக் கொடுக்கணும் பசங்களுக்கு. இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யணும். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம். இதெல்லாம் ஒரு ஒழுக்கம். இதை இன்னென்னது இந்தந்த டைம்ல கரெக்டா இன்னென்ன பொருட்களோட செய்யணும் அப்படின்றத நம்ம ஒழுங்கு முறைன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த படிப்படியா. அதுதான் அந்த படிகளே வந்து அந்த படிப்படியா நம்ம அதை வச்சிருக்கோம். அந்த கதைகளையும் நம்ம வந்து அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். அதன் வழியா நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் நம்ம கத்துக் கொடுக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம், இதெல்லாம் நம்மளுடைய ஒழுக்கம். அதுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமா ஒரு கதையை சொல்லி இதன் வழியா அவங்கள ஒழுங்குபடுத்துறதுதான் நம்ம வந்து நம்ம வழியா நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த நவராத்திரி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதவிகரமா சரியான இது. நான் வந்து பழனி வடபழனி கோயிலுக்கு போனான் நவராத்திரி காலத்துல. போன வருஷத்துக்கு முதல் வருஷமா இருக்கும். உண்மையிலேயே அந்த கொலுவை பார்த்தால் அதிசயித்தே போனேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கொலு கூட ஒவ்வொரு படிபடியா, வாழ்க்கையும் ஒவ்வொரு படிபடியா தான் நீ முன்னேற வேணும். திடீரென ஓடி போய் தொப்புல நிக்க முடியாது. அதை வந்து ஒழுங்காகவே காட்டி கொடுக்குறோம். முதல் படியிலே இது வைக்கணும், 2வதுல இது 3வது. நாங்க சும்மா ஒன்றே கோயில காட்டி போட்டு குழந்தைகளை கொண்டாடுறோம். அது ஆழமாக அந்த குழந்தை அவற்றை நாங்களே இப்பதான் கற்றுக்கொள்றோம். இந்தியாவுக்கு வந்தா இப்ப நான் ஆழமா பார்ப்பேன். இது ஏன் இந்த விக்கிரம் இப்படி இருக்கு, ஏன் இந்த விக்கிரம் இருக்குன்னு கேள்விகள் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு முந்தி தெரியாது. அது குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு மனதில ஒரு பாருங்கள், ஒரு கூட்டு வழிபாடு செய்து போட்டு வெளியில வரைக்கும் மனதில ஒரு திருப்தி இருக்கும். அந்த சக்தி எங்கள்ல வந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கு. எங்களுக்கு மன நிறைவு இருக்கும். அதை அந்த குழந்தைக்கு காட்டணும் திருப்தி என்னண்டு. நேற்று நான் ஒரு பாடலை பாடிட்டு, அதுவும் அந்த ஒரு புறநானூற்று பாடல, இதை பற்றி என்ன உங்களுக்கு ஃபீலிங் என்னவா இருக்கு, இந்த பாட்டு உங்களுக்கு என்ன உணர்த்துதுன்னு. எனக்கு ஒன்றும் உணர்த்தையில டீச்சர், எனக்கு ஒன்றும் செய்யல. அந்த பிள்ளை சொல்லுது. அப்ப ஆழமா அந்த பாடலை எல்லா வரிகளையும் எல்லா சொற்களையும் விளங்கப்படுத்தி போட்டு அது கிடைத்தா தானே சொல்லும். எனக்கு தெரியாது அப்படி நிக்குதுகள். அப்ப அந்த குழந்தைகள மனசுண்டைக்கு இவ்வளவு வன்மமா இருக்குதுன்றதை பார்த்தா அந்த வன்மத்தை கரைக்கிறது கூட இந்த சக்தி வழிபாடு. கட்டாயமாக புரட்டாதியில வார இந்த மாதம் வந்து கன்னி மாதம் என்று சொல்வார்கள். கட்டாயமா பெண்களுக்கு நாங்க வீட்டில இவ்வளவு உரிமை கொடுக்கிறோம். அதிலும் இன்னும் ஒன்று கிடாக்கு, வீட்டில ஒரு ஆண் வந்து உரிமையை கொடுக்க வேணும் இல்ல, பெண்கள் தாங்களா எடுத்துக்கொள்ள வேணும். இஞ்சிரப்பா நான் இங்க ஒருக்கா போகணும், ஒருக்கா விடுங்கோ, எனக்கு அது விருப்பமா இருக்கு, ஓகே. அப்ப கணவருக்கு நீங்கள் வெளிப்படுத்தாத வரையில கணவருக்கும் தெரியாது மனசுக்கு என்ன செய்யறேன், அவருக்கே தெரியாது. இப்ப நீங்க வெளிப்படுத்துங்க, உங்களோட உரிமையை நீங்கள் எடுங்க. நான் இப்ப போறேன், நீங்க வரையில இன்றைக்கு உங்களுக்கு வேலை, ஓகே நான் போறேன் கோயிலுக்கு, அல்லது நான் இந்த இப்ப நான் என்னுடைய கணவருக்கு சொன்னேன், நான் இப்படி ஒரு சக்தி வழிபாடு நிகழ்ச்சி செய்ய போறேன். அப்ப சரி ஓகே நீங்க செய்யணும், அவர் அடுத்த ரூமுக்கு போயிட்டார். அப்ப நாங்கள் அதை எடுத்து சொல்லக்கதான் அவைக்கும் தெரியும். அப்ப உரிமைகளை எடுக்க வேணும் பெண்கள். அதுக்காகவும் இந்த வழிபாடுகள் அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ என்றதை முன்மேலிய காட்டி நிற்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கு. ஏன்னா இந்த காலங்கள்ல ஆண்கள் வேலைக்கு போவார்கள், 3 நேரம் அவர்களுக்கு சமைத்து கொடுத்தாலும் நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நேரம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டா பெண்களுக்கு இந்த நேரத்தை விடுங்கோ, உங்களுக்கு நாங்க சமைச்சு தாரம்னு போட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பெண்கள் விட்டு கொடுப்பு கூட இங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். நீங்க அழகாக சொன்னீர்கள், வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த
சில நேரங்களில இதுல வந்து செய்யக்கதான் எங்களுக்கும் நிறைய விடயத்தை உங்களிடமிருந்தும் பெற வேணும், மக்களுக்கும் அதை தெரிவிக்கணும். நாங்களும் ஒரு ஊடக தர்மம் என்று சொல்லுவோம். இதை நல்ல விடயத்தை கொண்டு செல்ல வேணும். அது காலத்தில் எங்களுக்கு விடப்பட்ட கட்டாயம். எல்லோரும் பேசக்கூடியவர்கள், எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லுறதும் இல்லை. மாற்று கருத்துக்களை நீங்க சொல்லும் போது கூட அந்த வித்தியாசமான எண்ண பதிவுகள் ஒரு விதைகள் மாதிரி நாலா பக்கங்களிலுமே செழித்து வளரக்கூடிய நிலை இருக்கின்றது. உண்மையிலேயே நிகழ்வுகளை சில பேர் பாராட்டி இருந்தார்கள். உங்களை எல்லாரும் பேச்சாளர்கள் நீங்க நல்ல விடயம் செய்கிறீர்கள் என்று அன்றைக்கும் ஒரு பேராசிரியர் எனக்கு பரிசில சொல்லி இருந்தார். அப்ப அவை கேட்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில நல்ல ஒரு தேவையான ஒன்று. நாங்க வந்து பாசிட்டிவான விடயமும் அதே நேரம் இந்த ஜதார்த்த சூழல்ல உள்ள விடயத்தையும் பேசணும். ஏன்னா எங்களுக்கு கற்றுத்தரையில எங்களுக்கு அப்படி எங்களோட அம்மா அப்பாக்கள் கற்றுத்தரையில இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்களும் பிள்ளைகளுக்கு தெரியான்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நீ செய்ய வேணும், இந்த இடத்துல உதவி செய்ய வேணும். நேற்று நடந்த ஒரு சம்பவம் அமெரிக்க நாட்டுல ஒரு பைலட் வந்து எங்களோட பிள்ளைய சந்திக்க போனவர். அவர் எமிரேட்ஸ்ல வேலை செய்கிறவர். அங்க போயிருக்கிறார் வாஷிங்டன்ல. அப்ப இவ வாஷிங்டன் இருக்கிறேன்னா உங்களை வந்து ஒரு சந்திக்கலாமனோ ஓமண்டு சரி என்று சந்திக்க போனால் அவை ஒரு கடை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போய்கொண்டு இருந்தால் ஒரு அவர் சொன்னார் இங்க அமெரிக்காவில தான் கோட் ஷூட்டுகள் நிறைய வேண்டலாமண்டு. அப்ப சரி என்றுட்டு அங்க போய் வேண்ட அந்த கடைக்கு போனால் அவர் ஒரு கோட் ஷூட் எடுத்துட்டு இதை வச்சுட்டு அங்க கசவுக்கு முன்னால அங்கால பிள்ளை தான் தன்னுடைய விடயங்கள் பார்த்து கொண்டிருந்தவராகவும் இவர் நான் வெளியில போறேன்னு ஒரு தனக்கு தாகமா இருக்குது, நான் ஒரு தண்ணி அது வேண்டி குடிச்சிட்டு வரேன் வெளியில வேற பட்டப்பட்டு சூடு நடக்குதான். இவருக்கு ஷாக்டா போச்சு, என்ன செய்யறோம்னு தெரியல. ஏண்டா நாங்க எனக்கும் இப்ப அந்த பயம் இருக்கு. என்னண்டா நாங்கள் போர்க்காலங்களில பாதிக்கப்பட்ட நாங்கள் இப்ப திடீரென ஒன்று இப்படி நடக்குதுண்டா எனக்கு உடனே 5 கட்டு 6 கட்டு. இவர் அப்படி இருந்துட்டாராம். ஏண்டா அவற்றை தாய் தோப்பன் எல்லாம் இறந்தவர்கள் போர்க்கால சூழல்ல அவருக்கு பயம் வந்துட்டுது. பாருங்க, ஒரு பைலட் நினைச்சு பாருங்க. அப்ப இவர்கிட்ட பண்ணியிருந்தாரு. இப்ப இந்த பிள்ளை பார்த்துட்டு இவர் இன்னும் காணேரியா என்னண்டா அந்த வாசல்ல அந்த ரூம் அந்த கடைன்ற வாசல்ல இவர் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் என்ன நடந்தாண்டி இவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டது ஒன்றும் இவளுக்கு தெரியும். இவள் இன்சைட்டுக்குள்ள இருக்கிறாள், இவர் வெளியில வந்தவர். அப்ப அந்த கடைக்காரன் சொன்னாலும் எல்லாரும் உள்ளுக்கு வாங்க, அதுல நிக்கிறார்கள், உள்ளுக்கு வாங்க, நான் கடையட்டா கண்டு கூட்டுறேன் பூட்டிட்டேன். அப்ப இவர் வந்து அப்படியே இருக்கிறார் சொட்டில. கண்ண நேரம் அவர் பேசவே இல்லை. அவ்வளவு இது பேந்து எல்லாம் சுமூகமா எல்லாம் வந்த உடனே கடைக்காரர் கடையை திறந்து விட எல்லாரும் போச்சு. இவரால போக முடியல. உடனே பிள்ளை ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இந்த அவரையெல்லாம் செக் பண்ணி இதாண்டு அவருக்கு குளுக்கோஸ் எல்லாம் இதாண்டு ஒரு அன்கான்சியஸ் நிலை இருந்து அதெல்லாம் மாறி திருப்பி வந்துட்டு இன்றைக்கு அவர் பறக்கிறார். நேற்று வந்தவர் இன்றைக்கு பறக்க போறாரு. இதுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுக்கு யோசிச்சு பாருங்கோ. பறக்க முதலே அவைய செக் பண்ணி எவ்வளவு எல்லாம் செய்கிறது. அந்த தாக்கங்கள் எப்படியான ஒரு நிலை இருக்குதுன்ற அந்த நேரங்களிலும் உதவி செய்ய வேணும்ன்ற மனம் பெற வேணும். ஒரு ஆளுக்கு உறுதியாயும் நாங்கள் இருக்க வேணும்ன்ற ஒரு சக்தி இருக்க வேணும். பிள்ளை எனக்கு சொல்லுக்கு எனக்கு அந்த தாய சூழல்லாம் வருது. இப்ப நான் ஆறுதல் சொல்ல வேணுமா, இல்லது நான் என்ன செய்ய வேணும்? நான் இப்படி இல்ல ஐயோ உனக்கு பயம் நீ இப்படி செய்யாத என்று சொல்லணும். இல்லை, அந்த இடங்களில அந்த பிள்ளைகள் போவேட்டா அடுத்த உதவி செய்யக்கூடிய மனத்துல வளர்க்கணும். அப்படி என்றாதான் அந்த குழந்தையும் அடுத்த ஆக்களுக்கு ஒரு மனிதநேயமா பார்க்கக்கூடிய வெள்ளமை வரும். எனக்கு சொல்லவே இதா இருக்குது. நன்றி. இப்படி நடந்தது நேற்று. பாருங்க எப்படி அந்த அந்த அதுக்குள்ளேயும் அந்த தங்களை சுதாகரிச்சு கொண்டு உடனே என்ன செய்யலாம் பாக்கும் ஒன்றும் செய்யலாத அமெரிக்க நாடு ஒன்றும் தெரியாது. பேருந்து உடனே ஒரு தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு அடிக்க அவரும் எடுக்கல. பேருந்து ஒரு ஃப்ரெண்டு கடிச்சு அவர் சொன்னார் இவரை தான் பிடிங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பேருச்சு. அப்போ உடனே அவருக்கு அடிச்சு அவரே ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு விட்டு, மகள் அடிக்காம அவரே தான் ஆம்புலன்ஸுக்கு அடிச்சு விட்டு கொண்டு போய் ஓகே அவர் இந்த பத்திரமா இந்த காலையில ஓகேயா வந்துட்டார். இருந்தாலும் ஒரு நிலையை பார்க்க நாங்கள் அந்த உதவி என்று செய்ய அந்த நேரங்கள்ல செய்ய வேண்டியதாயும் இருக்குது. அப்ப இப்படி ஒன்று நடந்திருக்கிறது இதுல சொல்ல வேண்டியதா போச்சு. ஓகே சரி, இனி சிவசெல்லம் ஆரம்பத்தோட நாங்கள் நிறைவு சிவசெல்லம் ஆரம்பத்தை சொல்லிட்ட வனிதா சொல்லிட்ட. ராஜேந்திரன் ஏதாவது சொல்ல இருக்கா? ராஜேந்திரன் சார் சொல்லுங்க. எல்லாம் வனிதாக்காவே அழகா சொல்லிட்டாங்க. படிப்படியா ஒவ்வொரு படியையும் சொல்லிட்டாங்க. உண்மைதான். அந்த ஒரு படியில ஒவ்வொரு படியிலையும் சில பொம்மைகள் வரிசையா அடிக்கிருப்பாங்க. அதுல உட்கார்ந்து ஒவ்வொரு பொம்மைகளையும் பத்தி ஒரு கதைகளையும் அவங்க சில இடத்துல சொல்றாங்க. அது அந்த குழந்தைகளுக்காக ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா அந்த குழந்தைகளை ஈர்ப்பதுக்காகத்தான். இல்லாட்டா காளியம்மனோ லட்சுமி சரஸ்வதி ஒத்த பொம்மை வச்சுட்டு போயிடலாம். ஏன் அதையும் சின்ன சின்ன பொம்மைகள் வச்சிருக்காங்கன்னா அது குழந்தைகளை தன் பக்கம் ஈர்க்கும். பொம்மைனாலே குழந்தைகளுக்கு பிடிக்கிற மிகப்பெரிய ஒரு பொருள் வந்து பொம்மை தான். தங்கம் ஒரு கம்மல் வாங்கி தர அது வாங்கி தரேன்னு கேட்காது, அது பொம்மையைத்தான் விரும்பும். அப்படிப்பட்ட பொம்மைகளை வந்து வைக்கிறது என்னன்னா அது குழந்தைகளை ஈர்ப்பதற்காகத்தான் அந்த பொம்மைகளை வச்சிருக்கிறாங்க. அது அந்த ஒவ்வொரு மாட்டு வண்டி, சின்ன வண்டி, பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்டுகின்ற பொருட்கள் எல்லாமே அங்க வண்டி வச்சிருக்கிறாங்க சில இடத்துல. அது வந்து ஒவ்வொன்றை பத்தியும் ஒரு கதைகள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த கதையையும் கேட்டுக்கொள்கிறது. அதுல அதோட பாடல்களை பாடுகிறார்கள். அந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது அந்த பாடல்கள் தெரிந்து கொள்கிறார்கள், கதைகளை தெரிந்து கொள்கிறார்கள். இன்னைக்கு இந்த படியை மட்டும் தான் சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் வன்னியாக்க சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு படி, அந்த படியில உள்ளதெல்லாம் ஒவ்வொரு பொம்மைகளை பத்தி ஒரு கதைகள் சொல்றாங்க. அப்போ அடுத்த நாள் அந்த மேல உள்ள படிகளை சொல்ல போறாங்க. அந்த படியில் அந்த ஒவ்வொரு பொம்மையை பத்தி நம்மளும் தெரிஞ்சுட்டு வருவோம், நம்மளும் அதை பத்தி ஒரு கதையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மைகளை போய் அதை ஒரு சில குழந்தைகள் ஒவ்வொரு தரம் அந்த பொம்மைகளை பத்தி ஒரு கதைகளும் சொல்றாங்க. இது எல்லாமே அந்த குழந்தைகளை ஈர்க்கின்ற விஷயமாகத்தான் அந்த பொம்மைகளை வைத்திருக்கிறாரோ நான் நினைச்சுக்கிடுவேன். ஏன்னா ஒத்த பொம்மை அது இது அதிகம் பொம்மைகள் இருக்கும். நீங்க வந்து வரிசையா ஒரு பெரிய பெரிய ரேக் வச்சிருப்பாங்க, ரேக்ல படியில அந்த ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு கதைகள் சொல்லும். அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை வந்து குழந்தைகள் இடத்திலே கதை சொல்வது, பாட்டு தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும், பொம்மை தான் பிடிக்கும். அதனால என்னமோ தெரியவில்லை, சிறுவர்களை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த கொழு வைத்திருக்கிறார்களோ என்று கூட ஒரு கருத்தை இங்க பதிவு செய்ய ஆசைப்படுறேன். நீங்க காட்டி அதாவது கற்பிக்க கூடாது, காட்டி கற்பிக்கணுங்கிறார்ல, அது மாதிரி அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இருக்கும். எல்லாத்துக்கும் கட்டாயம் குங்குமம் வழங்கப்படும். அங்க என்ன ஒரு ஏழை விடா கூட இருக்கும், அவங்க நீங்க கேட்கிற மாதிரி எல்லாமே தர முடியாது. ஒரு கற்கண்டு, சீனி கற்கண்டும் குங்குமம் மட்டுமே சில வீட்டுல வழங்குறாங்க. ஏன்னா அது ஒரு ஏழை குழந்தை, ஏழை தாய், அவளும் அந்த கொழு வச்சு நினைக்கிற பொழுது. இந்தியாவில நான் ஹோட்டல்ல இருக்கேங்க, அதுக்கு எதிராக ஒரு பெண் இருக்கிறா. அவ வந்து இந்த சரஸ்வதி பூசை நாள் என்ன வேற சொன்ன, அங்க போனா அவ ஒரு பட்டு சின்ன பட்டு துண்டு, நீங்க சொன்ன மாதிரி குங்குமம், அது காசு, கொலுசு, காசு எல்லாம் வச்சு தரான. ஐயோ என்ன இல்ல உங்களுக்கு தானு சொல்ல. அப்ப நான் உண்மையா சந்தோஷப்பட்டேன். அதுக்கு காசு கூட நான் 10 இந்தியன் ரூபிய வச்சு தந்தவா. அப்பதான் யோசிச்சேன், அவைகளையே ஏழைகளாக இருக்கிறவைகள் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த மனசு இப்பவும் அந்த காசு இந்த சாமி தட்டில கிடாக்கு, அவ தந்த காசு அப்படியே. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அந்த சிறப்பிக்கிறாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப ஒரு விஷயம்தான். ஆனா கட்டாயம் குங்குமம் வழங்கப்படும், கற்கண்டு வழங்கப்படும். இது எல்லாத்துலயும் கட்டாயம். மஞ்சள், கற்கண்டு, இந்த 3. அதுக்கப்புறம் பிளவுஸ் கொடுப்பாங்க பெண்களுக்கு வந்து கட்டாயமாக. சில பிளவுஸ் கொடுக்குறாங்க சில வீடுகள்ல. இது வந்து அத்தியாவசியம் நடக்கும். அப்புறம் ஒரு இனிமம், ஒரு சக்கரை பொங்கலோ வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையாவும் இருக்கும். வசதியான வீட்டுல ஒவ்வொரு வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுல நல்லா ரொம்ப கிராண்டாவும் அந்த பங்கனை நடத்துறாங்க. எல்லாவற்றுக்கும் காரணம் சிறு குழந்தைகளுக்கு இந்த நிகழ்வுகளை கடத்தி செல்வதுதான். எல்லாரும் குழந்தைகளை கூட்டிட்டு வாங்கம்பாங்க. இந்த பெரிய ஆளு மட்டும் வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டை கொழு வச்சிருக்கிறோம், உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வாங்கம்பாங்க. சில வீட்டுல குழந்தைகளை நான் பொதுவா நீங்க வாங்கணும்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா இந்த கொழு வைத்திருக்க வீடுகள்ல மட்டும் குழந்தைகளை அழைத்து வாருங்கள் என்று கூடுதலாக ஒரு கவனம் செலுத்தப்படுகிறது குழந்தைகளுக்குங்கிறதையும். நல்லது, அருமை அருமை. நாங்கள் நிறைவு செய்வோம். நல்ல ஒரு நிறைவான ஒரு இந்த நவராத்திரி நாளில் நிறைவான ஒரு சக்தி வழிபாடாகத்தான் எங்கட இருந்தது. அதாவது எங்கட ஒவ்வொருவருடைய சக்தியையும் நாங்கள் சக்தியான செயற்பாடுகள் மூலம் மக்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இதுவும் ஒரு அறம் என்றுதான் நான் சொல்லுவேன். அது ஊடக தர்மம், ஊடக அறம். அந்த வகையிலே நல்ல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். உங்களுக்கும் இது பிடிச்சால் அடுத்த சந்ததிக்கு ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு இந்த கருத்துக்கள் அமைந்தால் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி வெற்றி என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இதுவரை நேரமும் மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வுல இணைந்து கொண்ட வனிதா அவர்கள், முனைவர் வனிதா அவர்கள், ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள், ஆசிரியர் சிவசெல்வம் மாரிமுத்து அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலேயே மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.